காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 10,000க்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 2/3/4 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்ன? சரியா? இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 2/3/4 ஆண்டுகள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ இதுவே ஒரு 6 மாதம், ஒரு 9 மாதம், இல்லை 1 வருஷம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ 1 வருஷம்னு கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், காலாண்டுக்கு ஒரு முறை நம்ம கொடுத்துருக்க ஆண்டு வட்டியை 4ஆல் டிவைட் பண்ணி போட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கூடுதல் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் A × 1 + B/C × R/100. இதில் A B/Cங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இந்த ஆண்டை தான் அப்படி பிரிச்சிருக்காங்க. என்ன எப்படி கொடுத்துருக்காங்க, 2/3/4ன்னு கொடுத்துருக்காங்களா, இதைத்தான் A B/C. சரியா? ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. சரியா? இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துருக்காங்களா, அப்போ 10,000 × 1 + R எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8% கொடுத்துருக்காங்க. அப்போ 8/100 ஹோல் பவர் A என்னது 2ஆ, அப்போ நான் இங்கே 2 போட்டுக்கிறேன். அடுத்து இன்ட்டு 1 + B/C என்னது 3/4, அப்போ 3/4 × 8 ÷ 100. சரியா? இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னா, 4 கேன்சல் பண்ணுறேன், 1 4 4, 2 4 8. அப்போ இங்கே என்ன இருக்குது, 6ன்னு சொல்லி வேல்யூ இருக்கா. அடுத்தது பாருங்க, இப்போ இந்த இதில் கீழே அப்படியே எழுதுறேன், 10,000 × இதில் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 108ன்னு வருமா, 108/100. இது 2 வாட்டி இருக்கிறனால நம்ம 2 வாட்டி இதை எழுதிக்கிறோம். சரியா? இன்ட்டு இது என்ன வருது, 6 இருக்கா, அப்போ 106/100. சரியா? இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 12,363.84ன்னு கிடைக்கும். இது என்னது, கூடுதல். நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ கூடுதல்ல இருந்து அசலை கழிக்கணும். அப்போ 12,363.84 மைனஸ் 10,000. சரியா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 2,363.84 ரூபாய். சரியா? அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம நாளும் கற்போம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.